தகப்பனே, இந்த நாளை குறிக்கிறப்பா உமக்கு சோத்திரம். அப்பா இதோ ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கண்மணியை போல எங்களை நீங்கள் பாதுகாத்து வந்ததுக்காக கூட ஆணுக்குடி சோத்திரம் தகப்பனே. அப்பா இந்த புதிய வருஷத்தில் எங்களுக்கு நீங்கள் என்ன திட்டம் வச்சுருக்கிறீங்களோ அந்த திட்டத்தின்படி எங்களை வழிநடத்துங்க தகப்பனே. அப்பா ஒன்றுத்துக்கும் உதவாத இருந்த எங்களை நீங்கள் ஒரு பொருளாக எடுத்து அநேக இடத்தில் உங்களுடைய நாமம் நாங்கள் பேசுவோம், உங்களுடைய நாமத்தின்படி நாங்கள் நடக்கவும், உங்களுடைய வழியில் நாங்கள் நடக்கவும், உங்களுடைய வார்த்தையின்படி நாங்கள் சிந்திக்கவும் உங்களுடைய ஆவியை எங்களுக்கு கொடுத்திரப்பா. உங்களுக்கான கூடிய சோத்திரம். அப்பா உங்களுடைய பரம அழைப்புக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறீங்க தகப்பனே. இந்த உலகத்தில் அநேக போராட்டங்கள் பிரச்சனைகள் இருக்குது தகப்பனே. இந்த உலகத்தில் இருக்கிற ஆசைகளை நீங்கள் வெறுத்து வந்தால் உங்களுக்கு பரலோக ராஜ்யம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே. எங்களுக்கு அந்த பரலோக ராஜ்யத்தை கொடுத்ததுக்காக கொடான கொடி சோத்திரம் தகப்பனே. இயேசு கிறிஸ்து எப்படி பரலோகத்தில் இருக்கிறார் அதே போல் நாங்களும் பரலோகத்துக்கு போக போகிறோன்றதை எங்கள் மனதில் நீங்கள் வச்சுருக்கிறீங்க தகப்பனே. இப்போ 1000 வருஷம் எப்படி இருக்கும், இந்த நித்திய ஜீவன் எப்படி இருக்குன்றதை நாங்கள் உணர்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த அழைப்பை நாங்கள் அசட்டை பண்ணாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜாக்கிரதையாக இருந்து அனுதினமும் உங்களுடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுத்து உங்களுடைய வழியில் நடந்து நாங்கள் சத்தியத்தின் பிள்ளைகளாக வாழவும் வளரும் உதவி செய்யுங்க தகப்பனே. இந்த உலகத்தில் நாங்கள் அநேக உபத்திரத்தில் விழுந்து போகிறோம் தகப்பனே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகிறார் சாமி, இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லியிருக்கிறாரப்பா. அவருடைய அடிச்சோரில் நாங்கள் நடந்து வந்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே. அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களை நீங்கள் புதுப்பித்து கொண்டிருக்கிறதுக்காக கொடான கொடி சோத்தம் தகப்பனே. உங்களுடைய வார்த்தையும் வசனத்தை கொடுத்து எங்களை வெளிச்சத்தின் மக்களாக மாற்றிருக்கிறீங்க. அநேக விஷயங்கள் நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம் தகப்பனே. இன்னும் நாங்கள் கற்றுக்கொண்டு அதன்படி வாழ வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது தகப்பனே. உமக்கு நாங்கள் கண்ணி கொடுக்குற மக்களாக நாங்கள் வாழ்கிறதுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா மனுஷனும் முகத்தை பார்க்குறாங்க, நீங்கள் இதயத்தை பார்க்குற தெய்வமாக இருக்கிறீங்க சாமி. எங்களுடைய இதயத்தின் ஆழத்தினால நீங்கள் அறிந்திருக்கிறீங்கப்பா. நாங்கள் எப்படி வாழ வேண்டும், நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் நீங்கள் சொல்லுங்கள் தகப்பனே. இந்த உலக ஆசைகளுக்கு இச்சைகளுக்கு நாங்கள் செவி கொடுத்து போகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசுங்க தகப்பனே. இப்போ நாங்கள் விழுந்து போகும்போது எங்களுக்கு தேட்டுங்க தகப்பனே. உங்களுடைய வார்த்தையும் வசனத்தை கொடுத்து எங்களுக்கு தேட்டுருங்க. இந்த உலகம் உங்களுக்கு நிரந்தரம் இல்லை, பரலோக ராஜ்யம் உங்களுக்கு நித்திய ராஜ்யம் இருக்குது, அதுக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதை நாங்கள் எங்கள் நினைவில் வைத்துக்கொண்டு அதன்படி நாங்கள் வாழவும் வளரும் உதவி செய்யுங்க தகப்பனே. கூடியிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீங்கள் வெளிச்சத்தின் மக்களாக மாற்றுங்க தகப்பனே. ஒவ்வொருக்குள்ளேயும் இருக்கிற விசுவாசத்தை நீங்கள் வெளியே எடுத்துவாங்க. எங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை நீங்கள் அனல் மூட்டி நாங்கள் இன்னும் மேலும் மேலும் வளர்கிறதுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. பேசுகிற சகோதரன் உன் கரங்கள் ஒப்புக்கிறோம். சகோதரனை மறைத்து நீங்கள் பேசுங்க. அநேக திட்டங்கள் நீங்கள் ஒவ்வொரு சகோதரன் மூலியமாக எங்கள் கூட பேசி கொண்டிருக்கிறதுக்காக கொடான கொடி சோதனை தகப்பனே. சகோதரனை மறைத்து பேசுங்க. சகோதரனுடைய குடும்பத்தையும் கரங்கள் ஒப்புக்கிறோம். இந்த குடும்பத்தில் இருக்கிற சகோதர சகோதரர் ஒவ்வொரு கரங்கள் ஒப்புக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொரு கரங்கள் ஒப்புக்கும் தகப்பனே. இப்போ பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பையும் நல்ல ஞானத்தையும் நல்ல சமாதானத்தையும் நீங்கள் கொடுத்து ஆசீர்வதிங்க. யாருக்கு எந்த தீங்கு அணுகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் பாதுகாத்து வழிநடத்திட வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் ரட்சகர் உம்முடைய குமாரமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே.